أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه أما بعد فقد قال الله تعالى في شان حبيبه تعليما تكبيرا مخبرا وآمرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه وما توفيق إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم ربي ذكرني منهما نسيت وعلمني منهما جهلت ربي إني ميت وإنك حي يا ربي ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما எல்லா புகழும் புகழ்ச்சியும் வல்ல அல்லாஹ் அவன் ஒருவனுக்கே உரித்தாக. சலாத்தும் சலாமும் இருலக நாயகர் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், இமாம் பெருமக்கள், நல்லவர்கள், பெரியவர்கள், குறிப்பாக இந்த ஜும்மா தொழுகைக்கு வர இருக்கும் இன்னும் வந்திருக்கும் நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் அருளும் ரஹ்மத்தும் என்றும் குறைவில்லாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நல்லதொரு வேளையிலே நல்லதை கேட்பதற்கும் நல்லதை சொல்வதற்கும் தொடர்ந்து அது குறித்து நல்ல விஷயங்களை சிந்திப்பதற்கும் வருங்காலத்திலே அதன்படி செயலாற்றுவதற்கும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆரம்பமாக அனைத்து நிலைமைகளிலும் அல்லாஹ் ஒருவனையே பயந்து கொள்கள் என்று முதலில் எனக்கும் அதற்கடுத்து நான் உங்களுக்கும் வசிய செய்து கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய மாபெரும் கிருபை அல்லது சுப்ஹான தஆலா ஒரு புனிதமான ஒரு ஜும்மா மஜ்லிஸிலே அல்லாஹ் நம் அனைவரும் ஒன்று சேர்த்திருக்கின்றான். வாழும் காலம் எல்லாம் அவன் பொருத்தத்துடன் வாழ்ந்து அவன் பொருத்தத்துடன் மரணித்து நாளை நம்மை கபரிலிருந்து எழுப்பப்படும் போது அவன் பொருத்தத்துடன் எழுப்பப்பட தௌஃபீக்கை வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. அல்லாஹ் சுப்ஹான தஆலா இந்த இஸ்லாம் மார்க்கம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், ஒரு சுத்தத்துக்கு பேர் போன மாதம், ஒரு சுத்தத்துக்கு பேர் போன மார்க்கம் தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம். இஸ்லாமியர் அப்படின்னு சொன்னால் சுத்தமாக இருப்பாங்க, ஒழுக்கமாக இருப்பாங்க, நீட்டாக இருப்பாங்க, வாக்குறுதியை நிறைவேற்றுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. நான் இப்போ நேர் மாற்றமாக மாறி போயிடுச்சு. இஸ்லாம்னா சுத்தம்னா என்னன்னு கேட்குறாங்க. குறிப்பாக ஒரு வாடகை வீட்டுக்கு போனால் இஸ்லாமியருக்கு வாடகை, முஸ்லீமுக்கு வாடகை வீடு விட மாட்டாங்க. ஏன்னா முஸ்லீம்னா சுத்தம் இல்லாமல் இருப்பாங்க, சுத்தமே இருக்க மாட்டாங்க அப்படின்ற நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டோம். அசல்ல சுத்தம் அப்படின்னாலே இஸ்லாத்துக்கு இது மாதிரி பேர். எந்த அளவுக்குன்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா ஹதீஸ் ஸலாஸன் சொல்லி காட்டுறாங்க, தஹரத்து நிஸ்ஸு மினல் ஈமான், சுத்தம் என்பது இஸ்லாத்தில் பாதி. இஸ்லாம் முழுமையாகன்னு சொன்னால் அதில் பாதி என்னன்னு சொன்னால் சுத்தம் என்பதாக சொல்லி காட்டுறாங்க. இன்னும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சூரத்து தௌபால 9வது சூரால 118வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டான். 108வது ஆயத்தில் ஃபீஹி ரிஜாலுன் யுஹிப்பூன அய்யதஹரு, அந்த மனிதர்கள் ஒரு ஊரை பார்த்து அல்லாஹ் சொல்றான், அந்த ஊர் மக்கள் எப்படிப்பட்டவங்க சொன்னா சுத்தமானவங்க. வல்லாஹு யுஹிப்புல் முத்ததஹீரீன், இன்னும் அல்லாஹ் தஆலா சுத்தமான நபர்கள் அல்லாஹ் விரும்புறான் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களை கேட்குறாங்க, குஃபா மக்களை கேட்குறாங்க, அல்லாஹ் உங்களை புகழ்றானே என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, நாங்கள் தண்ணீரை வச்சு சுத்தம் செய்வோம், சுத்தம் எங்களுக்கு பிடிக்கும் என்பதாக சொல்லி காட்டாங்க. அந்த அளவுக்கு சுத்தத்துக்கு பேர் போனவங்க இஸ்லாமியர்கள். சுத்தத்தை அல்லாஹ் விரும்புறான், சுத்தமானவர்கள் அல்லாஹ் நேசிக்கிறான் என்பதாக குர்ஆன்ல நம்ம பார்க்குறோம். ஆனால் சில மதத்துல பார்க்குறோம், இறைவன் அடையிறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொன்னா, குளிக்காம கொள்ளாம, தலை குளிக்காம, தலைக்கு எண்ணெய் தேய்க்காம, ஷாம்பு போடாம, அப்படியே முடியெல்லாம் ஒன்று சேர்ந்து போதி ஒரு பாம்பு கூடு மாதிரி, பாம்பு புத்து மாதிரி இருக்கும். அது இறைவன் அடையிற வழி அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஆனா நம்ம என்ன சொல்றோம்னு சொன்னா, சுத்தமா இல்லைன்னு சொன்னா இறைவன் இல்லை, இறை இல்லத்தை கூட அடைய முடியாது அப்படின்ற மார்க்கம் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம். இறை இல்லத்தை கூட சுத்தம் சொன்னா உள்ள வரக்கூடாது, அதுதான் இஸ்லாமிய ஷரீஅத் சட்டம்.
அல்லாஹ் குர்ஆன் ஸல்லல்லாஹு ஹதீஸ் சொல்றாங்க, அத்தஹரு சுத்ருல் ஈமான், அத்தஹாரத்து சத்ருல் ஈமான், ஈமான் ஒரு பகுதி தான் சுத்தம் என்பதாக சொல்லி காட்டாங்க. இன்னும் சொல்றாங்க மிஃப்தாஹு ஸலா அத்தஹாரா, தொழுகையின் திறவுகோல் என்ன தெரியுமா? சுத்தம் தான் தொழுகை திறவுகோல் என்பதாக சொல்லி காட்டாங்க. சுத்தமா இருக்கணும், அப்பதான் தொழுகை கூடும். ஒரு தொழுகை கூடலும், தொழுகை நிறைவேறணும், நம்ம தொழுகை அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படணும் அப்படின்னு சொன்னா சுத்தம் ரொம்ப முக்கியம். சுத்தமா இல்ல, நீங்க எத்தனை ரக்காய் தொழுதாலும் அல்லாஹ் ஏத்துக்க மாட்டான். ஒழு செய்யல, சுத்தமா இல்ல, ட்ரெஸ் எல்லாம் அழுக்கா இருக்குது, உடல் சுத்தம் இல்ல, உள்ளம் சுத்தம் இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க எவ்வளவு ரக்காய் தொழுதாலும், எவ்வளவு குர்ஆன் ஓதினாலும், எவ்வளவு அமல் செஞ்சாலும் அல்லாஹ் அதை ஏத்துக்க மாட்டான். ஏன்னா அந்த அமலுக்கு ஷர்த்து என்னன்னு சொன்னா சுத்தம் ரொம்ப முக்கியம். சுத்தமா இல்லைன்னு சொன்னா அல்லாஹ் ஏத்துக்க மாட்டான். 2 சுத்தம் சொல்லுவாங்க. சரிய சட்டத்துல சுத்தம் 2 வகைப்படும். ஒண்ணு சின்ன சுத்தம், இன்னொன்னு பெரிய சுத்தம். அரபில அது எப்படி சொல்லுவாங்க சொன்னா சிறு தொடக்கு பெரு தொடக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சிறு தொடக்கு பெரு தொடக்கு அப்படி புரியலன்னா அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். சிறிய சுத்தம் பெரிய சுத்தம் சொல்லுவாங்க. சிறிய சுத்தம் அப்படின்னு என்னன்னு சொன்னா ஒழுவுக்கு பேர் தான் சிறிய சுத்தம். குளிப்பு கடமையா குளிக்கிறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் பெருந்தொடக்கு பெரிய சுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒழு அதுதான் சிறிய சுத்தம். ஒழு எப்படி முறியும் சொன்னா 6 விஷயங்கள் சொல்லிருக்க. நிறைய விஷயங்கள் இருக்குது, குறிப்பா 6 விஷயங்கள் செஞ்சா ஒழு முறிஞ்சிடும். முதலாவது முன்பின் துவாரத்திலிருந்து ஏதாவது நீரோ அல்லது காற்றோ மலம் ஜலம் இப்படி எது வெளியாகினாலும், ஆணாக இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும், முன்பின் துவாரத்துல எது வெளியாகினாலும் ஒழு முறிஞ்சிடும். 2வது நம்மளுடைய தூக்கம் ரொம்ப அதிகமா தூங்கிட்டோம், நம்ம எங்க இருக்குன்னே தெரியல, எழுப்பி பார்த்தா நம்ம எங்க இருக்குன்னே தெரியல, சுய நிலைவே இழந்து போச்சு, அல்லது மயக்கம் மட்டும் விழுந்துட்டோம் அப்படின்னு சொன்னா ஒழு முறிஞ்சிடும். 3வது நம்ம உறுப்பை மர்மஸ்தானத்தை திரையின்றி, அதாவது ஆடையே இல்லாம நம்ம கையால மர்ம உறுப்பை தொட்டுட்டோம்னு சொன்னா ஒழு முறிஞ்சிடும். 4வது உடல்ல இருந்து ஏதாவது ரத்தமோ சீரோ வலிஞ்சு ஓடக்கூடிய அளவுக்கு ஏதாவது உடல் இருந்து வெளியேறுச்சுன்னு சொன்னா ஒழு முறிஞ்சிடும். 5வது ஒட்டக கறி, அதை சாப்பிட்டோன்னு சொன்னா ஒழு முறிஞ்சிடும். சாப்பிடலாம், ஆனா ஒட்டக கறி சாப்பிட்டா ஒழு முறிஞ்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. 6வது இஸ்லாம் விட்டு வெளியேறிட்டீங்க, ஒழு செஞ்சுட்டு இருக்கேன், ஆனா மதம் மாறிட்டீங்க, இஸ்லாம் மதத்தை விட்டு மார்க்கத்தை விட்டு வெளியில போயிட்டீங்கன்னு சொன்னா ஒழு முறிஞ்சிடும். இந்த 6 விஷயங்கள்னால சிறு தொடக்கு அதாவது ஒழு முறிஞ்சிடும் என்பதாக சொல்லி காட்டாங்க. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போதுமே தாயிமுல் ஒழுவோட இருப்பாங்களாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒழு முறிஞ்சா உடனே ஒழு செஞ்சிருவாங்க. அந்த ஒழு செய்து விரும்பினாங்க. எப்ப பார்த்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒழுவோட இருப்பாங்க. நம்ம அந்த ஒழு முறிஞ்ச உடனே ஒழு செஞ்சிருவாங்க. அதுக்கு பேர் தாயிமுல் ஒழு. ஸல்லல்லாஹு சுத்தத்தை விரும்பினாங்க. அதாவது அதுக்கு என்ன அர்த்தம் சொன்னா எப்பவுமே அசுத்தமாக ஸல்லல்லாஹு இருக்க மாட்டாங்க, டோட்டலா ஃபுல்லா சுத்தமாவே இருப்பாங்க என்பதாக நம்ம ஹதீஸ்ல பாக்குறோம். இது சிறு தொடக்கு. அடுத்து நம்ம டாபிக் என்னன்னு சொன்னா 2வது பெருந்தொடக்கு அப்படின்னு சொன்னா பெரிய சுத்தம்னு சொன்னா குளிப்பு. இந்த குளிப்பு எதனால கடமை, ஏன் கடமை, குளிப்பு கடமையான என்ன செய்யக்கூடாது, எப்படி குளிக்கிறது, அந்த சட்டத்திட்டங்களை இன்னைக்கு ஜும்மால இன்ஷால்லா பார்ப்போம். முதலாவது குளிப்பு எப்படி கடமையாகுதுன்னு சொன்னா 5 விஷயங்கள் செஞ்சா குளிப்பு கடமையாயிடும். 5 முறையில குளிப்பு கடமையாயிடும். முதலாவது விந்து வெளியாகுது, அதாவது இந்திர நீர் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மத நீர் வெளியாகனா குளிப்பு கடமையாயிடும். அது நம்ம எந்த ரீதியிலும், அதாவது எந்த ரீதியானாலும் சரி, உடல் உருவும் போதோ அல்லது தூக்கத்தின் போதோ அல்லது மனோ இச்சையின் போதோ நம்முடைய மர்ம உறுப்பில் நீர் வெளியாச்சுன்னு சொன்னா குளிப்பு கடமையாயிடும், கண்டிப்பா குளிக்கிறோம். 2வது ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லி காட்டுறாங்க, கத்னா செஞ்ச உறுப்பு, ஆணுடைய கத்னா செஞ்ச உறுப்பு எந்த திரையும் இல்லாமல் பெண் உறுப்பை தொட்டுச்சுன்னு சொன்னா குளிப்பு கடமையாயிடும். சில பேர் சொல்லுவாங்க நாங்க மனைவி கூட ஒன்று சேர்ந்தோம் ஆனா எந்த நீருமே வெளியாகல, அப்படி இருந்தாலும் குளிப்பு கடமையாயிடும். ஏன் இதெல்லாம் சொல்றோம்னு சொன்னா இது சில விஷயங்கள் நம்ம மக்களுக்கு தெரியாம இருக்குது, அதனாலதான் இதெல்லாம் சொல்றேன் நான். அதாவது கத்னா செய்யற பகுதி ஒன்று சேர்ந்தா, ஆண் பெண்ணோட மர்ம உறுப்பு ஒன்று சேர்ந்தாலே குளிப்பு கடமையாயிடும். இதனால எந்த ஒரு எஃபெக்ட் ஆகல அப்படின்னு சொன்னா கூட 2 ஆண் பெண்ணோட உறுப்பு ஒன்று சேர்ந்துச்சுன்னு சொன்னாலே, திரையின்றி ஒன்று செஞ்சு சொன்னாலே குளிப்பு கடமையாயிடும். 3வது ஹைல், அதாவது பெண்களுக்கு மாதம் வரும் இல்லையா, அந்த ஹைல், அந்த ரத்தம் வரும் இல்லையா, அந்த வந்த பீரியட்ஸ் சொல்லுவாங்க, அது வந்தா அது நின்ற பிறகு குளிப்பது கடமையாகும். 4வது நிஃபாஸ், ஒரு குழந்தை பெற்றெடுத்த உடனே ஒரு கெட்ட ரத்தம் வெளியாகும், அதுக்கு பேர் நிஃபாஸ் அரபில சொல்லுவாங்க, அதாவது பிரசவ திட்டு அப்படின்னு சொல்லுவாங்க, அது வெளியேறிச்சினாலும் குளிப்பு கடமையாயிடும். 5வது மவுத் ஆயிட்டோம் சொன்னா குளிப்பு கடமையாயிடும். இதுக்கு பேரு ஃபர்லு கிஃபாயா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 2 ஃபர்ல் இருக்குது, ஒன்னு ஃபர்லு கிஃபாயா, இன்னொன்னு ஃபர்லு ஐன். ஃபர்லு ஐன் அப்படின்னு சொன்னா எல்லாருமே செஞ்சாலும், அதாவது உலகத்துல ஒவ்வொரு முஸ்லீமும் செய்யறதுக்கு பேர் தான், ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு மனிதனும் செய்யறதுக்கு பேர் தான் ஃபர்லு ஐன். அதாவது இப்ப உதாரணம் தொழுகை இருக்குது, தொழுகை நான் எனக்கு பதிலா நீங்க தொழுது அப்படின்னு சொன்னா தொழுக கூடாது. உங்களுக்கு நீங்க தான் தொழுதாலும், எனக்கு நான் தான் தொழுதாலும், எனக்கு பதில் எங்க அப்பா தொழுதுட்டாரு, என் பையன் தொழுதுட்டா, என் மனைவி தொழுதுட்டாங்க, ஃபஜ்ர் எனக்கு பதில் என் பையன் தொழுதுட்டான், அதனால ஃபஜ்ர் தொழுகை கடமை இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தரும் 5 வக்து தொழுக வேண்டும். இதுக்கு பேரு ஃபர்லு ஐன், கட்டாயம் எல்லாருமே செய்ய வேண்டியதுக்கு பேரு ஃபர்லு ஐன்.
ஃபர்லு கிஃபாயா அப்படின்னு சொன்னா ஊர்ல யாருன்னா ஒரு சில பேர் செஞ்சா போதும். இப்போ ஜனாசா தொழுகை இருக்குது, எல்லாரும் தொழுக கடமை கிடையாது. யாராவது சில பேர் தொழுதாங்கன்னா அந்த ஃபர்லு கிஃபாயா நிறைவேறும். இதுக்கு அந்த அதே மாதிரி மௌத்தான குளிப்பாட்டது பேரு ஃபர்லு கிஃபாயா. இந்த 5 விஷயங்கள் குளிப்பு கடமையாகும். ஒன்று விந்து வெளியாகுதல், இன்னொன்னு ஆண் பெண் மறைவான உறுப்பு திரையின்றி சந்திக்கிறது, 3வது ஹைல் அதாவது அந்த பீரியட்ஸ் டைம்ல, 4வது நிஃபாஸ் பிரசவத்திட்டு, 5வது மௌத்தா போயிட்டேன்னு சொன்னா மௌத்தா போகணும் குளிக்க வைக்கணும். இதுவும் கடமை. ஒருத்தர் மௌத்தா போயிட்டான்னு சொன்னா அவரை குளிப்பாட்ட வேணும். இது குளிப்பு கடமை. இந்த 5 விஷயங்கள் நடந்தா கண்டிப்பா குளிச்சு ஆகணும் என்பதாக சொல்லி காட்டுறாங்க. சரி, குளிப்பு கடமை ஆயிடுச்சு சொன்னா என்னென்ன செய்யக்கூடாது அதையும் சரியா சொல்லி காட்டுது. ஒருத்தர் குளிப்பு கடமை ஆயிடுச்சு, இந்த 5 விஷயங்கள் ஏதாவது நடந்துருச்சு, குளிப்பு கடமை ஆயிடுச்சுன்னு சொன்னா அவங்க என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னா, முதலாவது தொழுக கூடாது. அவங்க தொழுகதே கூடாது. அவங்க எவ்வளவு தொழுதாலும் சரி, இரவு ஃபுல்லா நின்று வழங்குறாங்க, தஹஜ் தொழுறாங்க, கேமலை தொழுறாங்க, தராவி தொழுறாங்க, தொழுதுகிட்டே இருக்கிறாங்க, நீண்ட நேரம் தொழுறாங்க, எந்த தொழுகையும் கூடாது. ஏன்னா அடிப்படை சருத்து நான் சொன்னா அவங்களுக்கு குளிப்பு கடமை ஆயிடுச்சுன்னு சொன்னா அவங்க எவ்வளவு தொழுக கூடாது. இது முதலாவது. 2வது குரானை ஓதுறது, குரானை ஓதுறது, பார்த்து ஓதுறது இல்ல, பார்க்காம ஓதுறதே கூடாது. நமக்கு அல்ஹம் சூரா மனப்படாம தெரியும், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மான் ரஹீம், அப்படி ஓதுறது கூடாது. எந்த ஒரு ஆயத்தையும் குரான் ஆயத்தை குளிப்பு கடமையான நிலையில ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எந்த ஆயத்தையும் மனநம் செஞ்ச ஆயத்தா இருந்தாலும் சரி, அல்லது பார்த்து ஓதுறோம், அல்லது ஏதாவது வீட்டுல எழுந்திருக்கு, பைக்ல எழுந்திருக்கு, வண்டியில எழுந்திருக்குது, நம்ம செல்போன்ல பார்த்து ஓதுறோம், எதுவுமே கூடாது. அந்த குரானோட ஆயத்தை வாயால் மொழிவது டோட்டலா கூடாதுன்னு சொன்னா ஹராம். நீங்க ஓதுறது நன்மை கிடையாது. அது எவ்வளவு ஓதுறீங்க அவ்வளவு பாவமா போயிடும். குளிப்பு கடமையா இருந்தா தொழுதாலும் பாவம், அது அல்லாஹ் தஆலா ரொம்ப கோபமா பார்ப்பான். 2வது குரான் ஓதுறதும் பாவம். 3வது குரானை குரானை தொடவே கூடாது. ஒரு குரான் சொன்னா நம்ம குளிப்பு கடமையான்னு சொன்னா அந்த குரானை தொடரவே கூடாது. அல்லாஹ் அதான் குரான்ல சொல்றான், லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹிரூன், இந்த குரானை சுத்தம் இல்லாமல் தொடக்கூடாது அப்படின்னு அல்லாஹ் குரான்ல சொல்லிட்டான். குரான சுத்தமான பிறகுதான் தொழுகும், ஒளி செஞ்சு தொழுகணும். அது குளிப்பு கடமைன்னு சொன்னா குரானை தொடவே கூடாது. 4வது பள்ளிவாசலுக்குள்ள வரவே கூடாது. சில பேர் நான் பள்ளிவாசல் தொழுக வரலங்க, சும்மா பாத்ரூம் வந்தேங்க, ஏதாவது புக் எடுக்க வந்தேங்க, பள்ளிவாசல அஜத்தை பார்க்க வந்தேன், மோதியாரை பார்க்க வந்தேன், காசு கொடுக்க வந்தேன், எதுவுமே கூடாது. குளிப்பு கடமையாச்சுன்னு சொன்னா பள்ளிவாசல்ல என்ட்ராவது ஹராம். நீங்க உள்ள வந்துட்டீங்க சொன்னா அவங்க மேல ஹராம் பாவத்தை எல்லாம் பதிவு செஞ்சுட்டே இருப்பான். எவ்வளவு நேரம் பள்ளிவாசல இருக்கிறீங்க குளிப்பு கடமையான நிலையில முழுக்க அது ஹராம். பள்ளிவாசலுக்குள்ள வரவே கூடாது. சில பேர் ஈத்திகாஃப் இருப்பாங்க, சில பேர் தப்லீக் ஜமாத் வந்து பள்ளிவாசல் தங்குவாங்க. அப்படி தங்கும் போது அவங்கள அறியாமலே அந்த நீர் வெளியாச்சு, விந்து வெளியாச்சுன்னு சொன்னா உடனே பள்ளிவாசல் வெளியில வந்துடலாம். எந்த நிலையுமே உடனே வெளியே வந்துடும். அதனாலதான் படுக்கும்போது சுழுவு கேட்டவாங்க பள்ளிவாசல அப்படியே வெறுந்தரையில படக்கூடாது. சில பேர் நோன்பு வச்ச டைம்ல ஈத்திகாஃப்ல அப்படியே படுப்பாங்க, அது கூடாது. படுக்கும் போது ஒரு விரிப்பு, தடிப்பான விரிப்பு வச்சு, அதாவது நம்ம நீர் வெளியாச்சுன்னு சொன்னா அந்த நீர் பள்ளிவாசலோட மேட்லயே பள்ளிவாசல் பாயிலே படாத அளவுக்கு தடிப்பான விரிப்பு வச்சு படுக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒருவேளை அல்லாஹ் காப்பாற்றணும், அப்படி ஒருவேளை நமக்கு குளிப்பு கடமையான அந்த நீர் பள்ளிவாசல பட்டுச்சுன்னு சொன்னா அந்த இடத்துல யாரெல்லாம் தொழுறாங்களோ முழுக்க ஹராம் அவருக்கு தான் போய் சேரும். ஏன்னா தொழுகைக்கு 3 ஷரத்து இருக்கு இல்லையா, உடல் சுத்தம், உடை சுத்தம், இடம் சுத்தம், அந்த 3 ஷரத்து இருக்கு. இவர் ஒருவேளை இவரோட நீர் வெளியாகி பள்ளிவாசல பட்டுச்சுன்னு சொன்னா அது உடனே அந்த மேட்டை அந்த பாயை அலசி கழுவி போட்டலாம். இல்லைன்னு சொன்னா அந்த பாவம் அவருக்கு சென்று கொண்டே இருக்கும் என்பதாக நம்ம பாக்குறோம். அதனால கீழே படுக்கும் போது பள்ளிவாசல வெறுந்தரையில படக்கூடாது, ஒரு விரிப்பு விரிச்சு தான் படுக்கணும்னு சொல்லி காட்டாங்க. இது 4வது. பள்ளிவாசலுக்குள்ள வரக்கூடாது, சும்மாவுக்கும் வரக்கூடாது. ஏதாவது தொழிக்க வரல சும்மா வந்தனா கூட வரக்கூடாது. குளிப்பு கடமையாச்சு சொன்னா பள்ளிவாசலுக்குள்ள என்ட்ரி ஆகக்கூடாது. 4வது பள்ளிவாசல். 5வது காபாவை தவாப் செய்யறது. சில பேர் ஹஜ்ஜி உம்ராவுக்கு போறவங்க சில சட்டத்திற்கு தெரியுதே கிடையாது. நான் சும்மா ஹஜ் தவாப் செய்யல, சும்மா பார்க்க வந்து அந்த ஹரம் பைத்துல ஹரம் என்ட்ரன்ஸ்லேயே வரக்கூடாது, ஒரு மூலையில் நின்றுக்கணும், வரவே கூடாது. பெண்களாம் ஆண்களாம் சரி. அதே மாதிரி உம்ரா வந்து ஒரு 3 நாள் 4 நாள் உம்ரா செய்வாங்க. அந்த உம்ரால சில குறிப்பிட்ட நேரில் மதீனாவுல போகும்போது அந்த ரவுலத்துல் ஜன்னா அப்படின்னு சொல்லி இடம் இருக்குது. அதாவது சல்லாசம் மெம்பர்ல இருந்து வீட்டு வரைக்கும் ரவுலத்துல் ஜன்னான்னு சொல்லுவாங்க. அந்த இடத்த பார்க்கறதுக்கு சில டைம் கொடுப்பாங்க, அந்த டைம்ல வந்து பார்த்து விடலாம். இது சில பேர் அந்த குளிப்பு கடமையான உதாரணத்துக்கு பெண்கள் பிரசவத்திட்டா இருக்கிறதால ஹைலா இருக்கிறாங்க, அந்த டைம்ல வந்து பார்க்கற கூடாது. எனக்கு எப்பனாவது சந்தர்ப்பம் கிடைக்குது, நான் வந்து பாத்துக்கிறேன், சும்மா பார்க்கறேன், தொடர்ல பாத்துக்கிறேன், கூடவே கூடாது. முழுக்க சுத்தம் இல்லைன்னு சொன்னா அந்த இடத்துக்கே வரக்கூடாது. ஹஜ் உம்ரா செய்ய நல்லா கவனிக்கலாம். ஆக இந்த 5 விஷயங்கள், 1 தொழுவது, குரான் ஓதுவது, குரானை தொடர்றது, பள்ளிவாசலுக்குள்ள வர்றது, தவாப் செய்யுது. இந்த 5 விஷயங்களும் யாருக்கு குளிப்பு கடமையாச்சோ இந்த 5 விஷயங்களும் செய்யக்கூடாது. அப்புறம் குளிக்கும் போது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் சில இருக்குது. 1வது ஒரு முடி கூட நனையாம இருக்கக்கூடாது. எல்லா முடியும் டோட்டலா உடல்ல இருக்கிற எல்லா முடியும், தலைமுடி, தாடி முடி, மீச முடி, அக்கல்ல உள்ள முடி, எல்லா முடியும் நனைகிற மாதிரி குளிக்கணும். ஒரு முடி கூட நனையாம இருக்கக்கூடாது. அப்படியே சும்மா அள்ளி ஊத்த. சில பேர் காக்கா குளிப்பாங்க, அப்படி போன உடனே டக்குன்னு வந்துருவாங்க, அவங்களால கவனிக்கலாம். ஒரு முடி கூட நனையாம இருக்கக்கூடாது. எல்லா முடியும் நல்லா முடி அடி வேறு வரைக்கும் நனைகிற மாதிரி கழுவுமா.
அலி ரலியல்லாஹு அவங்க முடி எப்படி இருக்கும் சொன்னா சூட்ட முடியுமா இருக்குமா, அதாவது முடி சுருண்ட முடியுமா இருக்குமா. அவங்க சலாசம் வந்து கேட்டாங்க, நான் இனிமே எனக்கு குளிப்பு கடமையாச்சுன்னா நான் இந்த முடியை ரொம்ப கஷ்டமா இருக்கு, எப்படி குளிக்குது அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப சலாசம் சொல்றாங்க, நல்ல அலியே நல்ல முடியை கோதி கழுவுங்க, அடிவேறு கோதி கழுவுங்க. அப்படி முடியலன்னு சொன்னா மொட்டை அடிச்சிருங்க, அதுதான் சிறந்ததுன்னு சொன்னாங்க. அலிரேன வரலாற்றை பார்ப்போம். அதிகமான இடத்துல அலிரேன மொட்டை அடிச்சுதான் அதிகமா இருப்பாங்க. வாழ்க்கையில வாழும்போது அலிரேன் அதிக மொட்டையோட காணப்பட்டாங்க. காரணம் என்ன சொன்னா இதுதான். ஏன்னா அடிக்கடி குளிப்பு கடமையாச்ச சொன்னா முடி நனையாம போயிடுமோ அப்படின்னு அந்த அல்லாவுடைய பயத்துல இருந்தாங்க. முடி நனையாம போச்சு சொன்னா குளிப்பு கடமையை குளிப்பு கூடாது, குளிப்பு கூடன்னு சொன்னா எந்த அமலுமே ஏற்றுக்கொள்ளப்படாது. அதன் காரணமாகவே அலி ரலியல்லாஹு வாழ்க்கையில முக்காவாசினால் மொட்டை தலையோட காணப்பட்டாங்க என்பதாக ஹதீஸ் நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் நம்ம கவனிக்கிறோம். அடுத்து இன்னொரு விஷயம் என்ன சொன்னா, குளிப்பு கடமையானவங்க முடி நல்லா கோதி கழுவும். அதுக்கு அடுத்து என்ன சரித்தினா சொன்னா, மோதிரம் போட்டிருக்கோம் அல்லது வாட்ச் போட்டிருக்கோம். சில பேர் வாட்சை கழட்டவே மாட்டாங்க. ஏன்னா இந்த வாட்டர் ப்ரூஃப் காஸ்ட்லி வாட்ச் சொல்லி வாட்சை கழட்டவே மாட்டாங்க, வாட்ச் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த வாட்ச் போட்ட இடம் அப்படியே பதிஞ்சிருக்கும், வெள்ளையா அவரு கடுப்பா இருப்பாரு, அந்த இடம் மட்டும் பதிஞ்சிருக்கும். சில பேர் அப்படி குளிச்சோன்னு சொன்னா வாட்ச் அவுத்து வச்சுட்டு மோதிரத்தை நல்லா அசைச்சு கழுவும். இன்னும் சில பெண்கள் வலையில போட்டு குளிப்பாங்க. அந்த வலையில அப்படியே நார்மலா இருந்தா தண்ணி போயிடும், ஆனா வலையில மேல ஏத்தி விட்டுருப்பாங்க. ஏத்தி விட்டோம் சொன்னா அந்த இடத்த டைட்டா பிடிச்சிக்கும். ஒருத்தர் ஒரு ஸ்டேஜுக்கு மேல வலையில போகாது, டைட்டா பிடிச்சிக்கின்னு சொன்னா அவங்க குளிக்கும் போது அந்த இடத்துல தண்ணி படாது. வலையில் டைட்டா பிடிச்சுன்னு சொன்னா வலையில் தண்ணி படாது. அதனால வலையில் லூஸ் விட்டு மோதிரத்தை வாட்சை நல்லா கோதி கழுவும். ஏன்னா ஒரு இடம் கூட நனையாம இருக்கக்கூடாது. சில மடிப்புகளா இருக்கும், இந்த முட்டில பெண்டெல்லாம் இருக்கும், இந்த பெண்டு இருக்கும், அந்த பெண்டை கழுவலும். காலோட இடுக்கெல்லாம் அந்த காது அப்படி காலை கோதி கழுவலும். எல்லா இடமும் டோட்டலா எல்லா தொப்புல ஓட்டை எல்லாத்தையும் டோட்டலா கழுவணும், அப்பதான் குளிப்பு கூடும். இன்னும் சில பெண்கள் நெகப்பாலிஸ் தான் வச்சிருப்பாங்க. நெகப்பாலிஸ் வைக்க கூடாதுன்னு நான் சொல்லல, நெகப்பாலிஸ் வச்சு குளிச்சேன்னு சொன்னா குளிப்பு கூடாது. அதனால நெகப்பாலிஸ் சுரண்டி எடுத்துதான் குளிக்கணும். மருதாணி வைக்கலாம், அது கூடும். பெண்கள் தான் மருதாணி, ஆண்கள் மருதாணி வைக்க கூடாது. பெண்கள் மருதாணி வச்சு குளிக்கலாம் கூடும். ஆனா நெகப்பாலிஸ் வச்சுட்டு குளிச்சேன்னு சொன்னா அந்த நெகப்பாலிஸ் எடுத்தா தண்ணி போய் சேராது, அதனால குளிப்பு கூடாது. பெட்டர் நான் சொன்ன நெகப்பாலிஸ் டோட்டலா அவாய்ட் பண்ணி நெகப்பாலிஸ் வைக்க விடாதீங்க. பெண்கள் வீட்டு பெண்கள் வைக்க விடாதீங்க. அப்படி வச்சுட்டோன்னு சொன்னா குளிப்பு கடமையாச்சுன்னு சொன்னா அந்த நெகப்பாலிஸுக்கு எடுத்து சுரண்டி எடுத்து தான் குளிக்கலாம். அந்த மாதிரி சில பேரு பாதியில ஒரு 20 வயசுக்கு மேல 25 வயசுக்கு மேல இஸ்லாம் முஸ்லீம் ஆகியிருப்பாங்க. முஸ்லீமான்னு சொன்னா கத்தனா செய்ய மாட்டாங்க. ஏன்னா அந்த டைம்ல கத்தனா செஞ்சா ரொம்ப வேதனை, கத்தனா செய்ய மாட்டாங்க. இன்னும் சில பேர் குழந்தை வலிக்குமேன்னு சொல்லி குழந்தை மேல பாசத்துல கத்தனா செய்யாமலே குழந்தை வயசுக்கு வந்து பாலிகை ஆயிடும், 10-12 வயசு ஆயிடும். அந்த டைம்ல குளிப்பு கடமையாச்சுன்னு சொன்னா என்ன செய்யணும்னு சொன்னா அந்த தோலை நீக்கிட்டு குளிக்கணும். அதே அந்த தோல் வந்து மர்மசான மூடி இருக்கும், அந்த மூடி இருக்கும், அந்த தோலை நல்லா மேல தூக்கிட்டு அந்த மர்ம உறுப்பு ஃபுல்லா தண்ணி படுற மாதிரி குளிக்கணும். அப்பதான் குளிப்பு கூடும். நீங்க அப்படியே தோலோட குளிச்சிங்க சொன்னா அந்த குளிப்பு கூடாது. நீங்க செய்யற எந்த அமலையும் அல்ல ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பதாக நம்ம பாக்குறோம். அடுத்து குளிக்கிறதுக்கு முன்பாக சாதா டைம்ல இப்போ ஜும்மால குளிக்கிறோம், சுன்னத்தான குளிக்கிறோம், ரம்ஜானுக்கு முன்னாடி பக்ரீத் முன்னாடி குளிக்கிறோம் இல்லையா, அப்பெல்லாம் குளிக்கிறதுக்கு முன்பாக நம்ம நகத்தை வெட்டிக்கலாம், அக்கல் முடிய எல்லா மரமசா முடியல எடுத்து குளிக்க சுன்னத்து. ஆனா குளிப்பு கடமையான நிலையில முடியும் நகம் வெட்டாம குளிக்கிறோம். அப்படி வெட்டிட்டீங்க சொன்னா பாவம், சுண்ணத்து கிடையாது. வெட்டாம குளிக்கூடாது. அதாவது குளிப்பு கடமையான முறையில நகத்தையோ முடியோ வெட்டக்கூடாது, அப்படியே குளிக்கணும். குளிச்ச பிறகுதான் நகத்தையும் முடிய வெட்டணும். ஒருவேளை நீங்க நகத்தை குளிப்பு கடமையான பிறகு முடியும் நகத்தை வெட்டிட்டீங்க சொன்னா ஹதீஸ்ல வந்து ஸல்லல்லாஹு அறிவிக்கிறாங்க, யார் சுத்தம் இல்லாமல் நகத்தையும் முடியும் வெட்டிட்டாங்களோ நாளைக்கு கியாமத் நாள்ல அந்த சுத்தம் இல்லாமல் அவங்களுக்கு திரும்ப கொண்டு வரப்படும். நம்ம இப்ப குளிப்பு கடமையான நகத்தை வெட்டிட்டோம், முடி வெட்டிட்டோம் சொன்னா நீங்க மௌத்தா போன சமயத்துல அந்த நகமும் அந்த முடியும் உங்களை அசுத்தமாகவே உங்கள்கிட்ட வந்து சாட்டப்படும் என்பதாக ஹதீஸ்ல வருது. அதனால குளிப்பு கடமைன்னு சொன்னா முகியின் நகையும் வெட்டாதீங்க, அப்படியே குளிச்ச பிறகு முடியும் நகை வெட்டுங்க என்பதாக நம்ம பார்க்கிறோம். இன்னும் சில பேர் எந்திரிச்ச உடனே அப்படியே சுத்தமா அந்த காலத்தை பார்ப்போம். நம்ம கல்யாணம் பண்ணிட்டோன்னா புது தம்பதிகளை 40 நாளைக்கு காலைல எந்திரிச்ச உடனே குளிக்க சொல்லிடுவாங்க. நீங்க ஒன்று செஞ்சீங்களே இல்லையோ அது கணக்கு இல்லை, எந்திரிச்சு குளிக்க சொல்றாங்க. இப்பெல்லாம் அதெல்லாம் மாறி போச்சு. குளிக்க நான் 10 மணிக்கு வேலை எல்லாம் முடிச்சு குளிச்சிக்கிறேன், டயர்டா இருக்கு, துணி வச்சு பாத்திரம் வச்சு குளிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சில பேர் எந்திரிச்ச உடனே பெட் காஃபி எல்லாம் குடிக்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம். எந்திரிச்ச உடனே சுத்தமாயிடலும், குளிப்பு கடமையான பிறகு சுத்தமான பிறகுதான் இதெல்லாம் செய்யணும். அதே மாதிரி குளிப்பு கடமையான நிலையில ஒரு வக்து கூட நம்ம கலந்து போயிடக்கூடாது. நைட்டு இரவு குளிப்பு கடமையாச்சு சொன்னா உடனே எந்திரிச்சு நம்ம மர்மஸ்தானத்தை நல்லா கழுவின பிறகு ஒளி செஞ்சு படுத்துக்கணும். சூரியன் உதிக்கிறது முன்பாக, அதாவது ஃபஜ்ர் தொழுகை ஆரம்பிக்கிறது முன்பாக குளிச்சு முடிச்சிடலாம். அப்படி நீங்க குளிப்பு கடமையான ஒரு வக்து கடந்துன்னு சொன்னா பெரிய பாவம் ஆயிடும். ஒரு வக்து கூட குளிப்பு கடமையான கடக்க கூடாது. அந்த மாதிரி நம்ம பாத்துக்கணும். சுபுக்கு முன்னாலே குளிச்சு முடிச்சிடலாம். அதே மாதிரி குளிக்கிறது முன்பாக நம்ம ஆடையை நல்லா கசிக்கலாம். அதாவது நம்ம மனைவி ஒன்று சேர்ந்திருப்போம் அல்லது தூக்கத்தை விந்து வெளியாச்சுன்னு சொன்னா அந்த எந்த இடத்துல அந்த நஜீஸ் பட்டுச்சோ அதை தண்ணி ஊற்றி நல்லா கசக்கின பிறகு கசக்கிடலும், பிறகு ஒளி செஞ்சிடணும். ஒளி செஞ்ச பிறகு குளிக்கணும் என்பதாக சொல்லி காட்டாங்க. சாதாரணமா குளிக்கும் போது ஒளி செஞ்சு குளிக்கிறது பெட்ரு. இன்னும் குளிப்பு கடமையான நிலையில ஒளி செஞ்ச பிறகுதான் குளிக்கலாம். ஏன்னு சொன்னா சில அறிஞர்கள் சொல்லுவாங்க, நல்லாதாங்க இருந்தாரு,
குளிக்கிறதுக்காக ஷவர்ல போனாரு, ஏதோ தண்ணி குளிச்சுட்டு வந்தாரு, ஹார்ட் அட்டாக்ல மௌத்தா போயிட்டான்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்ன சொன்னா, நம்ம உடல் நார்மலாவே ஹீட்டை வெளியாக்கும், சூட்டை வெளியில தள்ளும். அதனால அப்படியே தண்ணி தலைக்கு ஊத்தணும்னு சொன்னா அந்த சூட்டும் அந்த தண்ணி ஊத்துற ஜில்னஸும் உடனே போய் உடல்ல ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால சல்லாசம் சொல்லுவாங்க ஹதீஸ்ல, குளிக்கிறது முன்பாக முதல்ல கையை காலெல்லாம் கழுவிட்டு முதல்ல வலது புஜத்துல தண்ணி ஊத்துறோம், அடுத்து இடது புஜத்துல முடிஞ்ச தண்ணி ஊத்தின பிறகுதான் தலைக்கு ஊத்துறோம். நீங்க வலது பக்கம் இடது பக்கம் தண்ணி ஊத்தின உடனே உடல் ஹீட் குறைஞ்சிடும், நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துடும். வந்த உடனே நீங்க தலைக்கு தண்ணி ஊத்தினா எந்தமே பாதிப்பு ஆகாது. நீங்க எடுத்த உடனே சவரை திறந்து அப்படி தலையை காமிச்சு சொன்னா ஹீட் இன்னும் மேல அதிகமாகி உடல் நம்ம மவுத்தாக ஸ்டேஜுக்கு கூட போக வாய்ப்பு இருக்குதுன்றதாக அறிவியல் விஞ்ஞானி சொல்லி காட்டாங்க. அதான் சல்லாசம் சொன்னாங்க, குளிக்கும் ஒழு செஞ்சீங்க பெட்டர். அதுதான் ஒழு செஞ்சிட்டீங்க சொன்னா டோட்டலா உடல் அந்த ஹீட் எல்லாம் நார்மலா பெட்டரா கூலா சமசீதோஷ நிலையில உடல் ஆயிடும். அதுக்கப்புறம் குளிக்கிறது பெட்டர் என்பதாக சொல்லி காட்டாங்க. அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொல்லி காட்டுறாங்க, ரெண்டு விஷயம் குளிப்பு கடமையா சொன்னா ரெண்டு விஷயம் முக்கியமா செய்யலாம் வெளிப்பகுதி அப்படின்னு சொல்லி காட்டாங்க. ஒன்னாவது, வாய்க்கு நல்லா வாயை தண்ணிட்டு நல்லா கரகர செஞ்சு வாய் ஃபுல்லா டோட்டலா நனையணும், வாய் நனையணும். ரெண்டாவது, மூக்குக்கு தண்ணியை போட்டு நாசிக்கு மேலும் கீழே நல்லா தண்ணியை சுத்தம் செய்யணும். மூக்கு உள்ளேயும் மூக்கு துவாரத்தையும் தண்ணி போய் வெளியில வந்துடணும், வாயிலும் தண்ணி போய் வெளியே வந்துடும். இந்த ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம் என்பதாக சொல்லி காட்டாங்க. அதுக்குதான் சொல்றாங்க சல்லல்லாஹு, நீங்க ஒழு சேர்த்திக்க சொன்னா டோட்டலா உடல்ல பாதி உறுப்பு நனைஞ்சு போயிடும், அதுக்கப்புறம் ஈஸியா குளிச்சிடலாம் சொல்லி காட்டாங்க. அடுத்து, குளிக்க வாய்ப்பு இல்லை, உதாரணமாக கையில கட்டு போட்டுக்கோம், அதை கீழே வந்து பிராக்சர் ஆச்சு கட்டு போட்டுக்கோன்னு சொன்னா கையை இப்படி தூக்கி வச்சுட்டு டோட்டலா குளிச்சு முடிச்சிடலாம். இப்போ காலில் கட்டு போட்டோம், என்ன பண்றது, தண்ணி ஊத்தம் சொன்னா காலில் நனைஞ்சிருமே, நனைஞ்சுன்னு சொன்னா காலில் சீவு வச்சிரும், ரத்தம் வந்து ரணம் ஆயிடும், ரொம்ப பெரிய ஆபத்து ஆயிடும் சொன்னா குளிக்கவே முடியல. ஒண்ணு கவரை கட்டிட்டு குளிச்சிடலாம், கவரை கட்ட வாய்ப்பு இல்லை, எதுவுமே வாய்ப்பு இல்லைங்க. தண்ணி ஊத்துனா இப்படி குளிச்சோன்னு சொன்னா தண்ணியில புண்ணுல இறங்கிடும், கட்டுல இறங்கிடும், ரொம்ப பெரிய ஆபத்து ஆயிடும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா குளிக்க தேவையில்லை. அப்ப என்ன பண்ணணும்னு சொன்னா ஒரு ஈர துணியை வச்சு உடல்ல ஃபுல்லா தேய்ச்சி எடுத்துக்கணும். ஒரு வீட்டு பிறந்த குழந்தைய துணியை வச்சு துடைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம உடல்ல ஒரு இடம் விடாம, ஒரு விட்டு இடம் விடாம எல்லா இடத்தையும் துணி வச்சு நல்லா தொடச்சிக்கணும். தொடச்ச பிறகு இந்த காலில் கட்டு கட்டினம் பாத்தீங்களா, காலிலேயே கையிலயோ கட்டு கட்டினம் பாத்தீங்களா, அந்த இடம் நினைலையே. அப்ப என்ன பண்றது சொன்னா அதுக்காக நீங்க தைமம் செஞ்சுக்கணும். அதுக்காக தைமம், அந்த நினையாத இடத்துக்காக தைமம் செய்ய சொல்லி தைமம் செஞ்சுக்கலாம். தைமம் ரெண்டு வகை தான், ரொம்ப பெருசுலாம் கிடையாது. மண்ணில் நல்லா புளிஜான மண்ணில் இப்படி அடிச்சு அப்படி பின்னாடி தட்டிடலாம். தட்டினோடனே மண்ணெல்லாம் கீழே வந்து முகத்தை ஃபுல்லா நல்லா ஒரு இடம் முகத்தை ஃபுல்லா போச்சிக்கலாம். ரெண்டாவது மண்ணில் இப்படி தட்டி இப்படி அடிச்சு கை ஃபுல்லா போச்சிக்கணும். இதுதான் தைமம். நீங்க மண்ணள்ளி வாயில போறதுக்கு மசாஜ் செய்யலாம் கூடாது. ரெண்டே விஷயம் தான், ஒண்ணு ஒரு தடவை கையை அடிச்சு பின்னாடி தட்டி விட்டு முகத்தை தேய்ச்சிக்கணும், ரெண்டாவது கையை தேய்ச்சிக்கணும். இது வந்து எதுக்குன்னு சொன்னா ஒரு இடம் நினையாம போச்சுன்னு சொன்னா அதுக்கு பகரமாக நீங்க இப்படி தைமம் செஞ்சுக்கிறோம். குளிப்புக்கு பதிலாக தைமம் செய்யலாம். குளிக்க முடியல, ரொம்ப உடல் ஜன்னி வச்சிரும், ஜுரமா இருக்குது, பயமா இருக்குது, குளிச்சு எதனா ஆயிடுன்னு சொன்னா அதுக்கு பகரமாகவும் நீங்க தைமம் செஞ்சுக்கலாம். அந்த மர்ம உறுப்பை மட்டும் கழுவிட்டு சுத்தமாயிட்ட பிறகு தைமம் செஞ்சுக்க வேண்டும் என்பதை அறிவிக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு தடவை குளிப்பு கடமையாச்சு சொன்னா அந்த குளிப்பு கடமையான பிறகு கடமையான குளிப்பை குளிச்சுட்டு நீங்க எத்தனை ரக்காத்தோட தொழுதுக்கலாம், தொழுக கூடிடும். உதாரணத்துக்கு ஒரு தடவை குளிச்சிட்டீங்க, குளிரான நேரம் 4 நாள் குளிக்காம இருக்கீங்க, 5 வக்து தொழுதுக்கலாம், 4 5 20 வக்து தொழுதுக்கலாம் கூடும். அதே மாதிரி ஒழு செஞ்சீங்கன்னு சொன்னா ஒரு தடவை மகரிப் அசர ஒழு செஞ்சீங்க, அதே ஒழுவோட அசரம் தோல்துக்கலாம், ஒழுவோட இருக்கீங்க மகரியும் தோல்துக்கலாம், ஒழுன்னு இருக்குது இஷாவும் தோல்துக்கலாம், தராவியும் தோல்துக்கலாம், வித்தும் தோல்துக்கலாம் கூடும். ஆனா தைமம் அப்படி கிடையாது. ஒழுக்கு பதிலாக தைமம் சரின்னு சொன்னா ஒரு தைமத்தை கொண்டு ஒரே ஒரு ஃபல் தான் தொழுக்க முடியும். இப்போ அசர்ல நீங்க முடியல, ஜுரமா இருக்குது, தைமம் செஞ்சீங்கன்னு சொன்னா தைமம் செஞ்சு அசர் மட்டும் தான் தொழுக முடியும். திரும்ப நீங்க மகரிப் தொழுன்னு சொன்னா திரும்ப தைமம் செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா ஒழுக்கு பகரமாக தான் தைமம் செய்யணும். அது பகரம்னால அதோட எஃபெக்ட் கிடையாது. ஒரு வக்து மட்டும் தான் தொழுக முடியும், 2வது தொழுக முடியாது, திரும்ப தைமம் செய்யணும். நல்லா புரிஞ்சுக்கலாம். ஒழுக்கு பகரமா தைமம் செஞ்சா ஒரு வக்து தான் தொழுக முடியும். ஆனா குளிப்புக்கு பகரமா நீங்க தைமம் செஞ்சா எவ்வளவுனா அடுத்த குளிப்பு கடமையான வரைக்கும் நீங்க தொழுதுக்கலாம், குர்ஆன் ஓதி எல்லா அமலும் செய்யலாம். குளிப்புக்கு பகரமாக தைமம் எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம். ஒழுக்கு பகரமாக தைமம் செஞ்சா ஒரு வக்து மட்டும் தான் தொழ முடியும் என்பதாக நம்ம பார்க்கிறோம். அடுத்து அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, தைமம் செஞ்சு அதாவது ஒரு குளிப்பு பகரம் ஒரு வக்து செய்யணும் சொல்லி காட்டாங்க. அடுத்து குளிப்பு நிறைவேறினாதான் நம்ம எல்லா அமலும் நிறைவேறும். டோட்டலா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். எப்படி குளிக்கலாம் அப்படின்னு சொன்னா முதல் நீத்து வச்சுக்கிறோம், நான் கடமையான குளிப்பை குளிக்கின்றேன், அதாவது ஃபர்லான குளிப்பை குளிக்கிறேன்னு சொல்லி நீத்து வச்சுட்டு கையை கழிக்கிறோம். ஐஷா அதாவது ரெண்டு தான், ஒண்ணு நீத்தை வச்சுக்கிறோம், ரெண்டாவது உடல்ல எல்லா பகுதியும் நனைகிற மாதிரி குளிக்கிறோம். எல்லா மடிப்பு, எல்லா ஜாயிண்ட் கீண்டு, தொப்புள் ஓட்ட, எல்லா கை அக்குல, அந்த கால் நகங்கள் நகை இதுக்கு எல்லாமே நனைகிற மாதிரி டோட்டலா தலை முதல் உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்கும் நனைகிற மாதிரி குளிக்கிறோம். ஐஷா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, சலாசம் குளிப்பு கடமையாச்சு எப்படி குளிப்பாங்கன்னு சொல்லி ஐஷா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. ஐஷா ரலியல்லாஹு உம்மத்தை கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியம். அவங்க இல்லைன்னு சொன்னா நிறைய ஹதீஸ் நமக்கு கிடைச்சிருக்காது. இந்த அந்தரங்க ஹதீசுகள், கணவன் மனைவி ஒன்று சேரும்போது என்ன நடக்கும், இது எல்லா ஹதீஸும் ஐஷா மூலமா தான் இந்த உம்மத்தை கிடைச்சது.
3% ஹதீஸ்ல முக்காவாலி பகுதி ஐஷா அறிவிச்ச ஹதீஸ் தான். ஐஷா இல்லைன்னு உம்மத்துக்கு மிகப்பெரிய கிஃப்ட் ஐஷா ரலியல்லாஹு கிடைச்சதுதான். அவங்க அறிவிக்கிறாங்க, ஐஷா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளிப்பு கடமையாச்சுன்னா முதல்ல 2 கையும் கழுவிப்பாங்களாம். முதல்ல 2 கையும் கழுவிக்கணும். அதுக்கு அடுத்தது இடது கையால ஒரு மக்களை தண்ணி எடுத்து நம்ம மர்ம உறுப்பு, வலது கையால ஒரு மக்களை தண்ணி எடுத்து இடது கை வச்சு மர்ம உறுப்பை கழுவிக்கணுமா. புரியுதா? அந்த மர்ம உறுப்பை வலது கையால தொடக்கூட கூடாது, இடது கையால கழுவுன்னு சொல்லி காட்டாங்க. வலது கையில தண்ணி எடுத்து இடது கையில மர்ம உறுப்பை கழுவணும் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. 2வது, அதுக்கப்புறம் துழிக்கு ஒழு செய்யற மாதிரி ஒழு செஞ்சுக்கலாமா. குளிப்பு கடமையாச்சுன்னா முதல்ல கையை கழுவிங்க, அப்புறம் மர்ம உறுப்பை கழிப்பீங்க. அதுக்கப்புறம் 3வது துழிக்கு ஒழு செய்யற மாதிரி ஒழு செஞ்சுக்கிங்க. அதுக்கப்புறம் 4வது முடி நல்லா தலைமுடியா இருந்தா சரி, தாடி முடியா நல்லா கோதி அடிவேர் நினைற வரைக்கும் நல்லா கோதி கழுவிக்கணும் சொல்லிக்கிறேன். கடைசியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளிச்சுலாம் முடிச்ச பிறகு காலை கழுவாங்க அப்படின்னு ஹதீஸ்ல வருது. இன்னொரு ஹதீஸ்ல வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு முடிச்சு குளிச்சு முடிச்ச பிறகு வேற இடத்துல நகர்ந்து போய் காலை கழுவாங்கன்னு வருது. அதாவது அந்த இடத்துல குளிச்ச இடத்துல காலை கழுவாம நவுந்து போய் காலை கழுவாங்களாம். இதுக்கு விளக்கம் தராங்க இமாம்கள். அந்த காலத்துல டைல்ஸ் மார்பல் அதெல்லாம் கிடையாது, மண் தரதான். அதனால குளிச்சு அந்த மண் தர சேராயிடும். அதனால ஸல்லல்லாஹு நவுந்து போய் காலை கழுவுனாங்க. இப்ப நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. எல்லா வீட்லயும் டைல்ஸ் இருக்குது, மார்பல்ஸ் இருக்குது, ஷவர் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதனால அந்த இடத்துல காலை கழுவுது என்பதாக சொல்லி காட்டேன். ஆக இதுதான் முறை. ஒண்ணு நியத்து வச்சுக்கிறோம், குளிப்பு கடமையாக நியத்து வைக்கிறேன். வாயால மொழிதாலும் சரி, மனதால மொழிதாலும் சரி, குளிப்பு கடமை கூடிடும். 2வது, உடல் ஃபுல்லா நனைகிற மாதிரி குளிக்கணும் என்பதாக சொல்லி கேட்டாங்க. பெண்களுக்கு என்னன்னு சொன்னா, பெண்கள் ஜட பின்னிருக்காங்க, கொண்டை போட்டிருக்காங்க. இப்ப என்ன முறைன்னு சொன்னா, உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஸல்லல்லாஹு கேட்கறேன், நாயகமே குளிப்பு கடமையான நிலையில ஜடையை அவுக்கிறதுக்கு அந்த கொண்டை அவுக்கிறது கஷ்டமா இருக்குது, நான் 3 தடவை தண்ணி ஊத்திட்டா போதுமா அல்லது ஜடையை ஃபுல்லா கழட்டிட்டு குளிக்கலாமா அப்படின்னு கேட்கறாங்க. அப்போ உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட ஸல்லல்லாஹு சொல்லி கேட்டாங்க, இல்லம்மா நீ ஜடையை போட்டு ஜடை பின்னிருந்தா சரி 3 தடவை தண்ணி ஊத்தாலும் அந்த குளிப்பு கடமை நீங்கிடும், சுத்தமாயிடும் என்பதாக சொல்லி கேட்டாங்க. ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்லாம் சரியத்தை முழுமையாக அறிஞ்சு அதன் பிறகு அமல் துவைக்கிற தௌஃபீக் வல்லவனுக்கு வந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.